ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் படிப்பு சென்ட்ரல். இந்த வீடியோவில் நம்ம ஓப்போ கம்பெனி ப்ரொவைட் பண்ணுற ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பார்க்கலாம். அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய ஆன்லைன் கோர்சஸ், இன்டர்ன்ஷிப்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் படிப்பு சென்ட்ரல்லேருந்து வர எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஓப்போ கம்பெனி ப்ரொவைட் பண்ணுற அந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பார்க்கலாம். ஸோ ஓப்போ கம்யூனிட்டி டீமில் இப்போ பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டர் இன்டர்னுக்கு ஹையர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த இன்டர்ன்ஷிப் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3 to 6 months இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு பெய்டு இன்டர்ன்ஷிப் தான். அதாவது இந்த வேலைக்கு உங்களுக்கு அவங்க காசும் பே பண்ணுவாங்க. அண்ட் நம்ம இப்போ இந்த இன்டர்ன்ஷிப் பற்றின மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ ரோல் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டர். ஸோ நீங்கள் கண்டென்ட் ரைட்டர் இன்டர்னுக்கு தான் அப்ளை பண்ணுறீங்க. அண்ட் இதில் ஃப்ரெஷர், ரீசென்ட்லி கிராஜுவேட்டட் யார் வேணால் அப்ளை பண்ணலாம். கண்டென்ட் ரைட்டிங்கிறதுக்கு எந்த ஒரு டெக்னிக்கல் பேக்ரவுண்டும் பெருசாக தேவையில்லை. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏரியாஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. டெல்லி, என்சிஆர், குர்கான் அப்படின்ற லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்லைன் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் தான். அண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஓப்போ இந்தியாவில், டீம் பார்த்தீங்கன்னா ஓப்போ இந்தியா கம்யூனிட்டி டீம் கீழே தான் நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப் எடுக்க போகிறீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டியூரேஷன் அரௌண்ட் 3 to 6 months இருக்கும். உங்களுக்கு ஸ்டைஃபண்டும் பே பண்ணுவாங்க. அண்ட் இதில் உங்களுக்கு என்னெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்க போகுது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ பேசிக்காக கண்டென்ட் ரைட்டர் இன்டர்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பீஸ் ஆஃப் கண்டென்ட் எழுதுறது, ஆர்டிக்கல் எழுதுறது, பிளாக் போஸ்ட் எழுதுறது, இந்த சோஷியல் மீடியாவில் காப்பீஸ் எழுதுறது. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் ரைட் பண்ணுறது தான் உங்களோட ஒர்க்காகவே இருக்க போகுது. ஸோ அது நல்ல ஹை குவாலிட்டி ஒரிஜினல் கண்டென்ட்டாக நீங்கள் அவங்க கொடுக்குற டாபிக்ஸ்க்கு எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கு நல்ல க்ரியேட்டிவாக ஹெட்லைன் வைக்கிறது, அது டேக்லைன்ஸ், கால் டு ஆக்ஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் ஆட் பண்ணுறது. அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் வாய்ஸ் இருக்கும். ஸோ அந்த டோனில் அப்படியே மெயின்டைன் பண்ணி எழுதுறது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு மேஜரான ஒர்க்காக இருக்க போது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுறதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் பண்ண கண்டென்ட்டே எடிட் பண்ணி, ப்ரூஃப் ரீட் பண்ணி ஒரு ப்ராப்பராக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக கண்டென்ட் ரைட் பண்ணுறது தான் ஒர்க். ஆனால் அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அது நீங்கள் உள்ளே போகிறப்ப எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல்லாக கைட் பண்ணுவாங்க. அண்ட் இதில் ரெக்குயர்மெண்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் இதை ரொம்ப சீரியஸாக நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா யார் வேணால் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அவங்க பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இங்கிலீஷ், ஜேர்னலிசம், கம்யூனிகேஷன்ஸ் ஆர் ரிலேட்டட் ஃபீல்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது ஏன் அவங்க இங்கிலீஷ், ஜேர்னலிசம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பேசிக்காக கண்டென்ட் ரைட்டிங் இங்கிலீஷில் தான் கண்டென்ட் எழுத போகிறோம். ஸோ அவங்களுக்கு இங்கிலீஷ் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படின்றதுக்காக தான் அவங்க அதை கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க வேணால் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா கூட இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதில் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் முன்னாடியே படித்து முடிச்சு ஒரு 2-3 years ஆயிருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா. அண்ட் இதில் வேறு என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. முக்கியமாக நல்ல ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கணும். ஸோ ரிசர்ச் பண்ணி ரைட் பண்ணுற ஸ்கில்ஸ் இருந்தாலே உங்களுக்கு 90% ஒர்க் டன் அப்படின்ற மாதிரி இதில். அண்ட் ஐடியேஷன் அண்ட் பிரெயின் ஸ்டார்மிங் ஸ்கில்ஸ் எதிர்பார்க்குறாங்க. இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. மற்ற டீம்ஸோடலாம் கொலாபரேட் பண்ணி ப்ராப்பரான ஒர்க் பண்ணணும் அப்படின்றதும் எதிர்பார்ப்பாங்க. அண்ட் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணுற கண்டென்ட் ஜஸ்ட் ஆர்டிகல்ஸ்க்கு மட்டும் இருக்காது, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்க்கும் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை பற்றியும் தெரியணும் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதுதான் அவங்க ரெக்குயர்மெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. பட் இதில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம். ஜஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஓப்போ இந்தியா கம்யூனிட்டி டீமில் இருக்க கண்டென்ட் ரைட்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஸோ நான் உங்களுக்கு இந்த பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இங்கே வந்துட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை ஹியர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெட்லைன் இருக்குது. இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமுக்கு அப்ளிகேஷன் டெட்லைன் பார்த்தீங்கன்னா 11th April 2023. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ நீங்கள் இந்த பேஜுக்கு அப்ளை ஹியரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வரும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு உங்களோட ஃபுல் நேம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஜெண்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட கரண்ட் லொக்கேஷன் கொடுங்க, ஏஜ் கொடுத்துக்கோங்க, ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன், இமெயில் அட்ரஸ். ஸோ இந்த மாதிரியான காமனான விஷயங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கண்டென்ட் ரைட்டிங் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது கோர்ஸ் ஒர்க் இல்லை சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செக்ஷனில் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்ன்ஷிப்க்கு நீங்கள் எப்படி தகுதியானவர் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை இங்கே பண்ணிடுங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ், இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸ், எமர்ஜிங் டாபிக்ஸ் பற்றிலாம் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ பேசிக்காக என்னென்னா இப்போ நிறைய பேர் நம்ம நியூஸ் பேப்பர் பார்த்து தெரிஞ்சுப்போம், நிறைய பேர் ஆன்லைன் பிளாக்ஸ் ரீட் பண்ணி தெரிஞ்சுப்போம். ஸோ அதை தான் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி அப்டேட்டடாக இருக்கீங்க அப்படின்றது தான். ஸோ நீங்கள் அதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வாட் மோட்டிவேட்ஸ் யூ டு பில்ட் அ கெரியர் இன் கண்டென்ட் ரைட்டிங். ஸோ நீங்கள் ஏன் கண்டென்ட் ரைட்டர் ஆகணும், இந்த ஃபீல்டு ஏன் உங்களுக்கு சூட்டபிள்னு நினைக்கிறீங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஓப்போ பிராண்ட் பற்றி உங்களோட வியூ என்ன, ஓப்போ கம்யூனிட்டி டீம் பற்றின உங்கள் வியூ என்ன அப்படின்றது நீங்கள் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளாக முடிச்சிடலாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இம்பார்ட்டண்ட்டான பார்ட் இருக்குது. ஸோ அவங்க வந்து 6 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இதில் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து நீங்கள் வந்து ஒரு 300 to 400 வேர்ட் ரைட்டப் எழுதணும். ஸோ நீங்கள் வந்து இது ஒரு சாம்பிள் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ப்ராப்பராக வெல் ஸ்ட்ரக்சர்ட் கண்டென்ட் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இமேஜஸ் போட வேண்டிய இடத்துல இமேஜஸ் போட்டு ப்ராப்பராக எழுதி நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இது வந்து சாம்பிள் மாதிரி. நீங்கள் முன்னாடி கொடுக்குற எல்லா டீட்டெயில்ஸை விட இந்த செக்ஷன் ரொம்ப முக்கியம். கண்டென்ட் ரைட்டிங் இன்டர்ன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களோட சாம்பிள் வந்து கன் மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இதில் இருக்க ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து 300 to 400 வேர்டுக்கு அந்த கண்டென்ட் எழுதி இங்கே ஆட் ஃபைல் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை இதுக்கு சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். டெட்லைன் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ஓப்போ இன்டர்ன்ஷிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை ஆன்லைன் கோர்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் படிப்பு சென்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.